நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் ஜோஸ், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேலாங்கண்ணி, ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஜோஸ். இன்னைக்கு மகிழ்ச்சியோட நாள நம்ம தொடங்கி இருக்கோம். ஓகே, சோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல மீன் பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கேன். தூண்டில் போட்டா வலை வீசியா? தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு எடுத்துட்டு போயிருக்கீங்களா இல்ல திரும்ப தண்ணியில விட்டுருவீங்க? எடுத்துட்டு போயிருக்கோம் நாங்க. எடுத்துட்டு போயிருக்கோம். சின்ன வயசுல இந்த மாதிரி மீன் பிடிக்கக்கூடிய பழக்கங்கள், அது வலை வீசியோ இல்ல இதோ எல்லாருக்குமே இருக்கும். ஏன் இதை கேட்டா அப்படின்னா, இன்னைக்கு இங்க வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு குளத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், குளத்துலயோ கடல்லையோ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனுடைய தூண்டிலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு நட்சத்திர மீன், ஸ்டார் ஃபிஷ் அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன ஆயிடுச்சு, மாட்டிடுச்சு. ஸோ அப்போ அந்த மீனை என்ன பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. அந்த நட்சத்திர மீனை, எந்த மீனை உங்களுக்கு பிடிக்கிற ஏதாவது ஒரு குளத்து மீனா வச்சுக்கலாம், இல்லை கடல் என்னன்னாலும் நீங்கள் என்ன வச்சுக்கலாம். இது இட்ஸ் அ ஃபேண்டசி ஸ்டோரி இன்னைக்கும். ஸோ அப்போ அந்த மீன் வந்துருச்சு. அந்த மீன் என்ன கரைக்கு எடுத்தோம், மீன் என்ன பண்ணும், துடிக்கும். அது துடிக்கும். ஏன்னா அது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அது துடிக்குது. தண்ணிக்குள்ளதான் மீன் என்ன பண்ணும், துள்ளும். ஸோ தண்ணி இல்லைன்னொடனே மீன் என்ன பண்ணுது, துடிக்குது. அதோட சுவாசத்திற்காக, உயிரை காத்துக்கொள்வதற்காக. இவன் அந்த ஹூக்கில் இருந்து என்ன பண்ணுறான், அதை ரிமூவ் பண்ணுறான். அது மாட்டி இருந்ததை எடுத்துட்டான். பார்க்குறான், அது துடிச்சிட்டு இருக்குது. அந்த மீனை என்ன பண்ணிட்டான், தண்ணிக்குள்ளே விட்டுட்டான். இப்போ இது எவ்வளோ பெரிய செயல், மீனை தண்ணிக்குள்ளே அப்படி தூக்கி வீசுறது விஷயம். ஏன்னா ஒரு உயிரை திரும்பவும் கொடுத்துருக்கு. இல்ல செயல் எப்படிப்பட்ட, அதாவது தூக்கி வீசுறது கடினமான செயலா இல்ல எளிதான செயலா அப்படின்னு நான் கேக்குறேன். கடினமான செயல் தான். ஏன்னா எல்லாராலையும் வெயிட்டா இருக்குமா அது? அப்படி சொல்ல மனசு அளவுல, ஏன்னா அது வேணும்னு சொல்லி போயிருப்பான், சாப்பிடறதுக்காக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக தான் அவன் பிடிக்கிறான் இல்லையா. பிடிச்சி திரும்ப விளையாட்டுக்காக அவன் செஞ்சிருக்க மாட்டான்ல. பட் திரும்ப போடுறான் அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு தாட் அவனுக்குள்ள வந்திருக்கு, அதனாலதான் திரும்ப விட்டுட்டு இருக்கான். சோ அப்போ இது வந்து இன்னைக்கு மனதளவுல இப்படிப்பட்ட முடிவுகள் எடுப்பதற்கு கடினமாக இருந்தாலும் செய்வதற்கு எளிமையான செயல். தூக்கி போறது இப்படி தூக்கி போடலாம். அந்த மனசு தான் இன்னைக்கு கடினப்படுமே தவிர அந்த செயல் அப்படிங்கிறது கடினப்படாது. டக்குன்னு என்ன பண்ணிட முடியும், தூக்கி போட்ட முடியும். ஸோ அப்போ இந்த கதையை உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, என் வாழ்வில் நல்ல செயல்களை செய்வதற்கு நான் கடினப்பட வேண்டிய தேவை கிடையாது. என் செயல் அப்படிங்கிறப்போ ரொம்ப சிம்பிளா இருந்தாலே போதும். சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் பிறருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த சிறுவன் அப்படி அந்த மீனை தூக்கி எறிஞ்ச சின்ன செயல் அந்த மீனிற்கு ஒரு மிகப்பெரிய மறுவாழ்வு என்ன பண்ணிருக்கு, கொடுத்துருக்குது. அப்போ இன்னைக்கு இது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இந்த சின்ன செயல், நான் செய்யக்கூடிய செயல், அதை செய்வதற்கு எளிது. அதை நான் செஞ்சா மற்றவங்க வாழ்க்கை நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய மாற்றம் காணும். இது நடக்கும் நடக்காதுன்னெலாம் கிடையாது, நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட செயல்களை செய்யும் வண்ணம் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அது நம்ம அந்த செயல் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஜோஸ். இந்த சாரி சொல்றதா இருக்கலாம், இல்லை தேங்க்யூ சொல்றதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த சின்ன செயல் தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்கும். அதை நம்ம செய்யறோமா இல்லையா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இந்த சிந்தனையோட இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
பாடுவோம் நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். சிறப்பான ஆலய தரிசன பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பரான ஒரு குட்டி ஸ்டோரியோட தான் நாளை ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ஜோஸ். இன்னைக்கு நாளை நம்ம எதை குறித்து சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்பட பாடல், நடிகர் ரஜினிகாந்தோடைய பாடல் நினைக்கிறேன், படையப்பா படத்தில் வரும். உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாருக்குள்ள என்ன அப்படின்னா ஏதோ ஒரு பவர் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம மனசு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மனதிற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி என்னென்ன, எவ்வளோ சக்தி இதில் இருக்குது, என்ன வகையான சக்தியெல்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்மளால பயன்படுத்த முடியும். நாம அதை எப்பெல்லாம் பயன்படுத்தாம இன்னும் வச்சிருக்கிறோம். அது ஒரு திரைப்படத்துல வந்து இன்னொரு சொல்லுவாரு, மூளையை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்தோம் அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படி மாதிரி. ஏன் அப்படி சொல்றானோ, நீ தான் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கீங்க யூஸ் பண்ணாமலே அப்படி. அதுபோல நம்ம நிறைய நேரங்கள் நம்ம மனதுடைய சக்தி ஆற்றலை வந்து பயன்படுத்தாமல் ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்கோம். அப்போ அதனுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய சக்தி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை என்ன பண்ணலாம், பயன்படுத்த தொடங்கலாம். அப்போ நம்முடைய மனதிற்கு இருக்கக்கூடிய சக்திகள் ஆற்றல்கள் என்னென்ன அதை தான் எனக்கு சிந்திக்க போகிறோம். அப்போ அதில் முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, the power of imagination. அது கற்பனை திறன் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு சில விஷயங்கள், இப்போ வந்து ஒரு அரசரை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு அரசர் உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு அரசர் பண்ணிட்டேன். உங்க அரசர் கிரீடம் வச்சிருக்காரா? வச்சிருக்காரு. எவ்வளவு பெருசா வச்சிருக்காரு? பெருசா வச்சிருக்காரு. கோல்டன் கலர்ல நல்ல ஸ்டோன்ஸ்லாம் வச்சு கலர்ஃபுல்லா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன அரசர் அப்படிங்கிறவரு ஒரு சின்ன அந்த கல்யாண பெண்ணுக்கு வச்சிருப்பாரு அந்த மாதிரி. இது நான் என்னோட இமேஜினேஷன். என்னோட இமேஜினேஷன் வேற. ஆமா. கையில வாள் வச்சிருந்தாரா? வச்சிருக்காரு. என்னோட நான் சொன்ன அரசர் வந்து கையில ஒரு பெரிய அந்த ஈட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி. சோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த இமேஜினேஷன்ஸ் வேறுபடும். ஆமா. இப்போ ஒரு குதிரையை நினைச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நினைச்ச குதிரையோட நிறம் என்ன? ஒயிட். நான் நினைச்ச குதிரையோட நிறம் பிரவுன். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும், ஒன்னாவும் இருக்கும், சில நேரங்கள்ல மாறி மாறும். அப்போ இதுதான் நம்ம மனதினுடைய சக்தி, ஆற்றல். இதால எப்படினாலும் கற்பனை செய்ய முடியும். இன்னைக்கு ஒரு கற்பனை எனக்குள்ள உருவாகிறது என்றால், இன்னைக்கு கண்டுபிடிச்ச இன்னைக்கு உட்காந்துருக்கிறோம், சோஃபால உட்காந்துருக்கிறோம், செப்பல் போடுறோம், இன்னைக்கு ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா இது எல்லாருடைய கற்பனை, யாரோ ஒருத்தனுடைய கற்பனையில் உருவானதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும். அதை எது செய்யக்கூடிய ஆற்றல் வைத்திருக்குன்னா நம்முடைய மனசு. அந்த மனசுக்கு இருக்கக்கூடிய சக்தி கற்பனை திறன். ஓகே ஜோஸ், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். கொண்டவரே பேரு பெற்றவர், பேரு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர், பேரு பெற்றவர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர், இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர், பேரு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேரு பெற்றவர், பேரு பெற்றவர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார்,
பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவா. தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆனால் பொல்லார் அப்படியில்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவைத் தரும். பொல்லாரின் வழியோ அழிவைத் தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். பேறு பெற்றவர். இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளில் நமக்கு பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் முதலாவது திருப்பாடல். இந்த முதலாவது திருப்பாடல் ஆண்டவருடைய மக்களை பற்றியும் ஆண்டவருக்கு எதிராக இருக்கின்ற பொல்லாரை பற்றியும் தெள்ளத் தெளிவாக இந்த இரண்டு மனிதர்களுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாட்டை பற்றி அருமையாக விளக்குகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடல்ல முதல்ல பார்க்கின்றோம், நற்பேறு பெற்றவர் யார் என்று திருப்பாடல் தொடங்குகின்றது. அவர் பொல்லாரின் வழியில் நடவாதவர் என்று சொல்லி நற்பேறு பெற்ற ஒரு மனிதர், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுவார் என்று இன்றைய திருப்பாடல் அருமையாக நமக்கு எடுத்து சொல்கின்றது. இந்த திருப்பாடலை பாருங்க, இந்த இரண்டு பேருக்குமான வித்தியாசத்தை நல்ல சின்ன சின்ன ஓமைகள் வழியாக எடுத்து சொல்லப்படுகிறது. முதல்ல நற்பேறு பெற்றவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார். அந்த நீரோடையோரம் நடப்பட்ட ஒரு மரத்தினுடைய அதனுடைய தன்மையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதற்கு எந்த குறையும் இல்லை, ஏன்னா அதனுடைய வேர்கள் நீரோடையோரம் இருக்கின்றன. அதனால நீரோடையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த தண்ணீரை அது தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அது நல்ல வளர்ச்சி பெறுகின்றது. அதே போல பருவ காலத்துல கனிதரக்கூடிய ஒரு மரம், கனிதரக்கூடியது. ஏன்னா ஒரு மரம் என்பது அதனுடைய கனியினால் அறியப்படுகிறது. ஒரு மரத்தினுடைய பலன் அதனுடைய கனி. ஆகவே அந்த நற்பேறு பெற்ற மனிதர் பருவ காலத்துல கனிதரக்கூடிய மரம் போல இருப்பார் என்று சொல்லப்படும். இதற்கெல்லாம் காரணம் அவர் ஆண்டவரிலே வேரூன்றி இருக்கிறார். கடவுளுடைய நம்பிக்கையில, தன்னுடைய ஜெபத்தின் வழியாக, இன்னுமாக இறை வார்த்தையை சிந்திப்பதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல அவர் இருக்க செய்கின்றார். அந்த நீரோடை, வற்றாத நீரோடையானது இறைவனுடைய அருள். அந்த இறைவனுடைய அருளோடு எப்பொழுதும் இணைந்து இருக்கின்ற பொழுது இந்த மனிதருடைய வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இதற்கு எதிராக பொல்லாருடைய வாழ்க்கை அங்கு மையப்படுத்தி காண்பிக்கப்படுகிறது. இந்த பொல்லார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? காற்று அடித்து செல்லப்படுகிற பதரை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்படும். ரொம்ப எளிமையா ஒரே ஒரு வார்த்தையில பொல்லாருடைய வாழ்க்கையை இங்கு தெள்ள தெளிவாக சொல்லப்படுது. காற்றிலே அடித்து செல்லப்படுகிற பதர். பாருங்க, அந்த காற்று திடீர்னு அடிச்சது அப்படின்னா ஓரமா கிடக்கிற அந்த பதர், குப்பை, கூலங்கள்லாம் அடிச்சுட்டு போகப்படும். யாரும் அதை பொருட்படுத்துவது கிடையாது. அப்ப பொல்லாருடைய வாழ்க்கை அப்படித்தான். எந்த நேரத்துல என்ன நடக்கும் என்று தெரியாது. அவருடைய தற்காலிகமான வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் இல்லாத போல தோணலாம். தொடர்ந்து தங்களுடைய பாவ வழியில அவர் நடந்து கொண்டு இருந்தாலுமே திடீரென்று ஒரு சில நேரங்கள்ல காற்று அடித்து செல்லப்படுகிற பதரை போல அவருடைய வாழ்க்கை மாறி போகும். யாருக்கும் தெரியாமலோ அல்லது ஒன்றும் இல்லாமலோ அவர்கள் வாழ்க்கை உருக்குலைந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி பொல்லாருடைய வாழ்வை பற்றி சொல்கிறது. அவர்கள் நிலைத்து நிற்க மாட்டார்கள். அப்ப யார் நிலைத்து நிற்பா?
நற்பேறு பெற்ற, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற, கடவுளாகிய அந்த அருளோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தான் நிலைத்து நிற்பார். அதுதான் ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல்ல 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்வார், இதோ நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும், நீயே ஆசியாக விளங்குவாய் என்று தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கடவுள் தேர்ந்து கொண்ட அந்த மனிதர் ஆபிரகாம், கடவுளுடைய நற்பேறு பெற்ற அந்த மனிதர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது, நிலைத்து நிற்கக்கூடியது. ஆபிரகாமின் வழிமரபு 12 குலங்களாக பெருகி அதிலேயே தொடர்ந்து பல மக்களினங்கள் அதற்கு பிறகு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தினுடைய மனிதராக ஆபிரகாம் மாறுகிறார். இது போலதான் ஒரு நற்பேறு பெற்ற மனிதனுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். அது நிலைத்து நிற்கும், காலகாலத்திற்கும் அது நிலைத்து நிற்கும். அவரை தாண்டி அவருடைய சந்ததிகள், எத்தனை சந்ததிகள் இருந்தாலும் அந்த ஒரு நற்பேறு பெற்ற மனிதனுடைய வாழ்க்கையானது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. எனவே இந்த திருப்பாடல் தொடக்க திருப்பாடல் தான், திருப்பாடல முதல் திருப்பாடல். இந்த திருப்பாடல் நமக்கு இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல இருக்கிறதா, கனிதரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு ஒன்றிப்பில ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்துல பல தீய வழிகள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. அந்த தீய வழிகளில் நாம் சென்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை காற்றிலே அடித்துச் செல்லப்படும் பதரை போல மாறிப்போகும். எனவே இந்த திருப்பாடலை இந்த நாளில ஆழமாக தியானித்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய நற்பேறு பெற்ற மனிதர்களாக, அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக, நிலைத்து நிற்கக்கூடிய மக்களினமாக நாம் மாறிட ஆண்டவரிடம் தொடர்ந்து நாம் மன்றாடுவோமாக. அன்பு தந்தையரேவா, இந்த அருமையான நாளில இதோ உம்முடைய அருளிலே ஊன்றி இருக்கக்கூடிய வரத்தை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், உம்முடைய வார்த்தையை வாசித்தல், இன்னுமாக உம்முடைய பிரசன்னத்தில் எங்களையே ஒன்றுபடுத்தி நாங்கள் வாழ்வதன் வழியாக நற்பேறு பெற்ற மனிதர்களாக வாழ எங்களை வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய மனதிற்கு இருக்கக்கூடிய வலிமை என்ன, சக்தி என்ன, ஆற்றல் என்ன, அதான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன ஆற்றல் சொல்றாங்க? அடுத்ததான் அதுக்கு என்ன ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பவர் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எண்ணங்கள், அதாவது இமேஜினேஷன். நம்ம போன தடவை சொன்னோம் இல்லையா, இமேஜினேஷன் வேற, தாட் அப்படிங்கிறது நம்மளுடைய சிந்தனை. அதுதான் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி, இமேஜினேஷன் அப்படிங்கிறது நம்ம கற்பனை பண்றது, இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படிலாம் வேணும் அப்படின்னு கற்பனை பண்றது. தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இப்படிதான் தாட். இப்போ ஒரு ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கோம், நமக்கு முன்னாடி ஒரு கண்டெய்னர், சில பேர்லாம் கண்டெய்னர் லாரி பார்த்தாவே பயம், சில பேர் அதை அசால்ட்டா கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன தாட் கிரியேட் ஆகுது, நம்ம என்ன திங்க் பண்றோம், பாசிட்டிவாவா இல்லை நெகட்டிவாவா. நிறைய பேருக்கு அந்த கண்டெய்னர் லாரி நம்ம மேல கிராஸ் பண்ணா சாஞ்சிருமோ, அதுல விழுந்துருவோமோ அப்படிலாம். சில பேர் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நம்ம கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நமக்கு என்ன மாதிரியான தாட் கிரியேட் ஆகுது, அதுதான் சொல்லுவாங்களே நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது, நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுதான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதான் எண்ணம் போல் வாழ்க்கை நமக்கு சொல்லியிருக்காங்களே. நான் நல்ல எண்ணங்களை எண்ணக்கூடிய மனிதனாக இருந்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை நல்ல விஷயங்களால நிரம்பி இருக்கும். நான் ஒருவேளை தீய எண்ணங்களை எண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கேன் வாழ்க்கை இன்னைக்கு நான் எல்லா விஷயத்துக்கும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். இன்னைக்கு என் லைஃப் சந்தோஷமா இருந்தாலும் காரணம் நான் தான், என் லைஃப் சோகமா இருந்தாலும் காரணம் நான் தான். ஏன்னா அதை உருவாக்கி கொள்வது யார்? நான் தான். அது எதை உருவாக்குகிறது? என்னுடைய எண்ணங்கள் தான் உருவாக்குகிறது. அந்த பவர் ஆஃப் தாட் எதுக்குள்ள இருக்கு? நம்ம மனசுக்குள்ள இருக்குது. அதை சரிவர, அதை ஒரு கடிவாளமிட்ட குதிரையாக கரெக்டா நான் அதை ஹேண்டில் பண்ண, பாசிட்டிவா நான் அதை ஹேண்டில் பண்ணனா என் லைஃப் 100% பாசிட்டிவா இருக்கும். அந்த மனசுக்கு என்னென்ன சக்திலாம் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அக்டோபர் 23. புனித ஜான் கபிஸ்திரானோ. இத்தாலி நாட்டில் சல்மோனோ மறைமாவட்டத்தில் உள்ள கபிஸ்திரானோ பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1386ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் நாள் பிறந்தார் ஜான் கபிஸ்திரானோ. சட்டம் பயின்று பட்டம் பெற்ற இவர் நேபிள்ஸ் அரசர் லடிஸ்லாஸினால் பெருஜியாவின் ஆளுநராக
நியமனம் செய்யப்பட்டார். கிபி 1416 ஆண்டு பெருஜியாவிற்கும் மலடெஸ்டாவிற்கும் போர் நடைபெற பெருஜியா நாட்டின் அமைதியின் தூதுவராக மலடெஸ்டா சென்ற இவரை அந்நாட்டு அரசன் கைது செய்து சிறையில் அடைத்தான். சிறையில் இருந்த இவருக்கு புனித பிரான்சிஸ் அசிசியார் கனவில் தோன்றி உலக நாட்டங்களை விட்டுவிட்டு தமது சபையில் சேருமாறு கேட்டுக்கொள்ள ஜான் கபிஸ்திரானோ கிபி 1416 ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்தார். கிபி 1425 ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்ற இவர் இத்தாலி நாடு முழுவதும் பயணித்து ஆன்மாக்களின் மீட்பிற்காக இடைவிடாது போதனை செய்தார். மறையுறையில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜான் கபிஸ்திரானோ பிரான்சிஸ்கன் சபையின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட பெர்னார்டைனுக்கு உதவியாக நின்று உழைத்தார். ரோமை திருப்பீடத்தின் சார்பாக மிலான், பர்கென்றி, ஆஸ்திரியா, போலந்து போன்ற நாடுகளில் இறைப்பணியாற்றி துருக்கியருக்கு எதிரான சிலுவைப் போரை வழிநடத்திய ஜான் கபிஸ்திரானோ கிபி 1456 ஆண்டு அக்டோபர் 23 நாள் விண்ணகம் சென்றார். தன் வலிமையான மறையுரையின் மூலம் மக்களை மனம் திரும்பச் செய்து ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை ஜான் கபிஸ்திரானோவினை திருத்தந்தை 8ஆம் அலெக்சாண்டர் கிபி 1690 ஆண்டு அக்டோபர் 16 நாள் புனிதராக உயர்த்தி நீதிபதிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜான் கபிஸ்திரானோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நீதி அரசர்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம மனசுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்கு, அதை நம்ம எது எதெல்லாம் யூஸ் பண்றோம், எது எதெல்லாம் யூஸ் பண்ணாமலே வச்சுக்கோ, எதுக்கு என்னென்ன சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஜோஸ், அடுத்ததான் மனசுக்கு என்ன பவர் இருக்கு? அடுத்ததான் அந்த மனது கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the பவர் ஆஃப் எமோஷன், உணர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், உணர்வுகள், உணர்ச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ எனக்கு அழ வேண்டும் அப்படின்னா அது மனசுதான். சில நேரங்கள் நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க அழுதாங்கன்னா நமக்கும் இயல்பா என்ன ஆயிரும், அழுக வந்துடும். அவங்க நம்மள அழுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, வார்த்தை எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, சும்மா அவங்களோட கண்ணுல இருந்து தண்ணி விழுந்திருக்கும், இல்லை அவங்க ஃபேஸ் மாறி இருக்கும், அதை பார்த்தே நமக்கு வந்து கண்ணில் கண்ணீர் வந்துடும். எமோஷனல் பரிமாற்றம் அப்படிங்கிறது, எமோஷனல் கனெக்ஷன் அப்படின்னு கூட என்ன பண்ணிக்கலாம் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இது வந்து இன்னொருத்தவங்ககிட்ட வெளிப்படுத்த வேண்டும், அதை சொல்ல வார்த்தைகளை விவரிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ அந்த என்னுடைய உள் உணர்வு, இன்னைக்கு நான் வந்து பசியா இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது எங்க அம்மா பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த முகத்துல என்ன பண்ணிடும், புள்ள ஐயோ பசியா வந்திருக்குது, பிள்ளைங்க நல்லா வெளுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறான், ஈஸியா என்ன பண்ணிடுவோம், தெரிஞ்சிருவாங்க. இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப இதுதான் இந்த மனதிற்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆற்றல். இதை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். சில நேரங்கள் யாராவது ஆஃபீஸ்க்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சேடாக இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆள் டல்லா தெரியுறீங்க, என்ன ஏது கேட்குறோம். அப்போ என்னன்னா நம்மளுடைய மனதில் என்ன வெளிப்பாடு இருக்குங்கிறத ஃபேஸ் என்ன பண்ணிடுது, காட்டி கொடுது. அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி அப்போ இந்த மனதிற்கு இருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆற்றல், த பவர் ஆஃப் எமோஷன், அதையும் சரிவர கையாள வேண்டும். இன்னும் என்னென்ன ஆற்றல்கள்லாம் இருக்கு இந்த மனசுக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முந்தைய கற்பனை கதை. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரே போர், விட்டபாடில்லை. போர் போர் ஒரே அக்கப்போராயிருந்தது. இருவருமே முடிவு கட்ட விரும்பினார்கள். இரு தரப்பிலும் ஆளுக்கு ஒரு நாய் வளர்ப்போம், எந்த நாட்டு நாய் ஜெயிக்கிறதோ அந்த நாடே ஜெயித்தது என அறிவிப்போம். 5 ஆண்டுகள் அவகாசம் தரப்பட்டது. உடனே ரஷ்யர்கள் வேலையில் இறங்கினார்கள். டாபர்மேன் நாயையும் ஓநாயையும் இணைத்தார்கள், ஃபியூஷன் பண்ணினார்கள். புதிய வகை ஓநாய் ஒன்றை பிறப்பித்தார்கள். அவை போட்ட குட்டிகளிலே ஒரு குட்டியை மட்டும் விட்டுவிட்டு மீதியை கொன்று போட்டார்கள். மொத்த பாலையும் ஒற்றை குட்டியையே குடிக்க வைத்தார்கள். கொழு கொழுவான ஆஜானுவாக அதை வளர்த்தார்கள்.
5 ஆண்டுகள் கழிந்தன. அதை இரும்பு கூட்டில் அடைத்து இழுத்து வந்து நிறுத்தினார்கள். விடுவார்களா அமெரிக்கர்கள்? அவர்களும் அன்றே அவ்வாறே அப்பொழுதே சுறுசுறுப்பாக ஆரம்பித்தார்கள். அவர்களும் ஒரு நாயை உருவாக்கினார்கள், கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அந்த நாய் நீளமான கழுத்து, நீளமான வாய் கொண்ட புது வகையான டாஷூண்ட் வகமை நாய் அது. குறிக்கப்பட்ட நாளிலே பரபரப்பான சூழலில் 2ம் திறந்து விடப்பட்டன. திறந்து விடப்பட்ட அடுத்த நொடியில் அமெரிக்க நாய் ரஷ்ய நாயை கட்டித்து குதறியது. பாகம் பாகமாய் கூறு போட்டு சாப்பிட்டு முடித்தே விட்டது. ஏப்பமும் விட்டு விட்டது. ஆச்சரியத்தில் ரஷ்யர்கள் கேட்டார்கள், உங்கள் நாய் மட்டும் எப்படி இப்படி? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எந்த நாயையும் கலப்பின இன பெருக்கமெல்லாம் ஃபியூஷன் எல்லாம் பண்ணவில்லை, பிளாஸ்டிக் சர்ஜரி தான் செய்தோம். எதை தெரியுமா? ஒரு முதலையை. புதிய அணுகுமுறை வெற்றி பாதையையோ தோல்வி பாதையையோ காட்டலாம். அப்படியே தோற்று நின்றாலும் அது புதிய தோல்வியாக இருக்கட்டுமே. கற்றலில் இருந்து படைப்பாற்றல், படைப்பாற்றலில் இருந்து சிந்தனை, சிந்தனையில் அறிவு, அந்த அறிவிலிருந்து மேம்பாடு. இதுவே கற்றல் மேம்பாட்டு சுழற்சி. வெற்றி வெற்றி என்று வெறியெடுத்து அலைய வைப்பதல்ல அறிவு. அடுத்தவர் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ வாழ ஆரம்பித்தால், நீ திரும்பி பார்க்கும் போது உனக்காக நீ வாழ்ந்த வாழ்வை தேட வேண்டி இருக்கும். மாற்றமே மனித தத்துவம். மாத்தி யோசி. மாற்றத்திற்கு எப்போதும் தயாராயிரு. ஆனால் அந்த மாற்றத்திலே உனது மதிப்பையும் மதிப்பு வாய்ந்தவனவற்றையும் தொலைத்து விடாதே, தொலைத்து வாழ்ந்து விடாதே. ஏனென்றால் மீண்டும் கிடைக்காதா என்று எண்ணி ஏங்கும் அளவிற்கு சிலர் தொலைத்திருக்கிறார்கள். மாத்தி யோசி பாதையில் இதுவும் முக்கியம். எல்லாம் தெரியும் என்று குழம்பி திரிவதை விட எதுவும் தெரியாது என்று தெளிவோடு முன்னேறு. நினைவில் கொள் மாதா டிவி நட்பே, இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளையே கவனிக்கும். முனைந்து முடிவெடு, செம்மையாய் செயல்படு. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், மனிதருக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன, அதையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது பவர் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பவரும் இந்த ஒரு ஆற்றலும் வந்து மனசுக்கு தான் இருக்குது. நிறைய பேர் நினைச்சிருப்போம் மைண்டுக்கு தான், மைண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணா ஓகே, ஃபோக்கஸ் பண்ணா ஓகே அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மனசு வந்து அதுக்கு வந்து ஆசைப்படணும், இதை நம்ம செய்யணும், இது நம்ம எதை பத்தியும் யோசிக்காம இந்த விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு மனசு சொன்னாதான் பிரெயின் வேலை செய்யும். மனசு சொல்லாம பிரெயின் மட்டும் வேலை செய்யுதுன்னா அந்த வேலை முடியவே முடியாது. மனசளவில் நான் வந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும், இல்லை இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இந்த ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு வரணும்னு மனசளவில் நீ ஆசைப்படுற, நீ ஃபோக்கஸ்டாக இருக்கிற அதை பற்றி அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயம் நமக்கு வந்து கிடைக்கும். நிச்சயமா. இது ஏன் இன்னைக்கு இந்த பவர் ஆஃப் மைண்ட், அதாவது இந்த மனிதனுடைய மனதிற்கு எவ்வளவு ஆற்றல் உள்ளது, வலிமை உள்ளது அப்படின்னு நம்ம பேசுறோம்னா, நாம் வாழ்வில் நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய மனசு தான். இன்னைக்கு ஒரே ஒரு நிகழ்வு, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் போகலங்கிறது யார் டிசைட் பண்ணுறா? என்னுடைய மனது தான் டிசைட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கிறாங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கிறாங்க, ஆஃபீஸ் லீவே கிடைக்கலனாலும் நம்ம என்ன சொல்லணும், என்னை வேலையை விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடுவேன் நம்ம சொல்லுவோம். சில பேர் மேலே நமக்கு ரொம்ப அதிகப்படியான ஈடுபாடு இருக்காது, அவங்களும் அதே ஃபங்க்ஷன் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, மேபி அதே நாளில் கூட என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இல்லை இவங்க ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு போய்கிட்டு நம்ம, அப்போ எது தீர்மானிக்கிறது? என்னுடைய மனதுதான். இதனால் ஒரு விபரீத விளைவுகள் வரும்னாலும் அதை எதிர்கொள்ள என்ன பண்றேன், தயாரா இருக்கிறேன். அப்படிப்பட்ட எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இவங்க எனக்கு முக்கியத்துவம் இல்லை, அதனால நாங்கள் என்ன பண்ணல, போகலை. ஸோ அப்போ அந்த மனதிற்கு ஆற்றல் அப்படி, அப்போ அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறப்போ நான் எதை வேண்டும் என நான் என் கவனத்தை குவிக்கிறேனோ அது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும். நம்மளுடைய விவிலியத்திலுமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஜோஸ். அதாவது 2-3 பேர் ஒரே காரியத்தை கொண்டு ப்ரேயர் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறதும். ஏன்னா அது பவர் ஆஃப் ஃபோக்கஸ். நான் கவனத்தோடு எனக்கு இதுதான் வேண்டும், எனக்கு இது. நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு வந்தது நிகழ்ச்சி வரக்கூடிய கடிதங்கள், என்னுடைய நற்கருணை ஆராதனையில் இப்படிப்பட்ட அற்புதத்தை நான் கண்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி எழுதுறப்போ அடுத்த அந்த டேவிட் ஆர்கன் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் இருக்கு. இது உங்களால நீங்க நம்புனீங்க, நீங்க அதை உங்களுடைய ஒருநிலைப்படுத்துனீங்க மனசை, அப்போ அது உங்களுக்கு என்ன இருக்குது, கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த பவர் ஆஃப் ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம் வாழ்வில் அருபெரும் செயல்கள் இதை என்ன பண்ணும், செய்யும். அதற்கு பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாம எது நமக்கு தேவையோன்னு, எது நமக்கு கிடைக்கணுமோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும் போது நம்ம மனசு வந்து கண்டிப்பா அதை நமக்கு கொடுக்கும். கண்டிப்பா. ஓகே ஜோஸ், தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுடைய இரத்தத்தை பற்றி தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகின்றேன். இரத்தத்துக்கும் ஆளுமைக்கும் என்ன தொடர்பு? நல்ல ஆளுமைகள் தங்களுடைய இரத்தத்தையும் சிந்துவதற்கு முன் வருகின்றார்கள். நல்ல போராளிகள் தங்கள் இரத்தத்தை சிந்துகிறார்கள். விடுதலைக்காக, மீட்புக்காக, விலையாக தங்கள் இரத்தத்தை கொடுக்கிறார்கள். விவிலியம் சொல்கிறது, நம்மை மீட்பதற்கு விலையாக இயேசு தன் இரத்தத்தை சிந்தினார். 1 பேதுரு 1:19 பேதுரு ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அன்று, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். எனவே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம். என்ன விலை? இயேசுடைய இரத்தம் தான். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம் அனைவரையும் மீட்டு கொண்டிருக்கிறார். எனவே மீட்பு பணத்தை கொடுத்து சில சமயங்களில் நாம் மனிதர்களை மீட்கிறோம், பொருளை கொடுத்து மீட்கிறோம். ஆனால் இயேசு தன் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்று விவிலியம் அருமையாக சொல்கிறது. நல்ல ஆளுமைகள் தங்கள் இரத்தத்தை சிந்துவதற்கும் முன் வருகின்றார்கள். இதுவே ஆளுமையின் உயர்ந்த பண்பு, தியாகம். ஆளுமையின் உயர்ந்த சிகரம் தியாகம்தான். இயேசு அதை செய்தார். தன் உடலை கையளித்தார், தன் இரத்தத்தை கையளித்தார், தன் உயிரையே கையளித்தார். யாரெல்லாம் தியாகம் செய்கிறார்களோ அவர்கள் சிறந்த ஆளுமைகள், சிறந்த தலைவர்கள். இயேசுவைப் போல நாமும் பிறருடைய மீட்புக்காக நம் இரத்தத்தை சிந்துவதற்கும் நாம் தயாராக இருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமையில் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய மனசுடைய ஆற்றல்கள் என்னென்னலாம் பவர் இருக்கு நம்மளுடைய மனசுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஜோஸ், அடுத்ததான் என்ன பவர் இருக்கு? ஸோ அடுத்தது நம்முடைய மனசுக்கு இருக்கக்கூடிய பவர், நம்முடைய மனதிற்கு. இதை வைத்து நிறைய அரும்பெரும் செயல்கள் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம தொடக்கத்திலேருந்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே. அப்போ அதில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் நம்பிக்கை. இந்த மனது எதை நம்புகிறதோ, நம்முடைய வீட்டில் நீங்கள் அடிக்கடி ஒவ்வொரு புதுமையின் போதும் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால், நீ நம்பினால் நலம் காண்பாய். உனக்கு நம்பிக்கை இருக்குதா, உனக்கு அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நம்பிக்கை எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா, மூளையிலேருந்து வருமானு கேட்டால் மனசுல இருந்து வரும். இப்போ மூளைக்கும் மனதும் நம்புவதற்குரிய ஒரு சின்ன வித்தியாசம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு. அப்போ நைட்டு நம்ம படத்துக்கு ஏதோ போயிட்டு வரோம், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம், திடீர்னு நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், ஓடுற வழியில் என்ன இருக்குது, பெரிய கிணறு இருக்குது. ஒரே ஜம்பில் என்ன பண்ணிடுவோம், தாண்டி போயிடுவோம். ஏன்னா என்னை நாய் துரத்துது. ஆனால் பகல் நேரத்தில் நான் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு, நேரத்தில் நைட்டு இந்த கிணத்தை நான் தாண்டிட்டேன், வாங்க நான் தாண்டி காட்டுறேன்னு சொன்னால் என்னால் பகல் தாண்ட முடியாது. ஏன்னா பகல் என் மூளை என்ன பண்ணும், வேலை செய்ய. இவ்வளோ பேர் கூட்டம் கூடியிருக்காங்க, இவ்வளோ பெரிய கிணறு, எப்படி இது தாண்ட முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு பகுத்தறிவக்கூடிய ஒரு விஷயம் வந்துடும். இந்த பகுத்தறிவு கண்டிப்பாக தேவை. இந்த மனது என்ன அப்படின்னா, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நடக்கவே நடக்காது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயத்தை நம்ம சொல்லியிருப்போம், ஆச்சரியமாக, அற்புதங்களாக. இது நடக்கிறதுக்கு துளி கூட வாய்ப்பே இல்லைங்க, ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்கன்னா, என்னுடைய நம்பிக்கை எங்கே என்ன பண்ணுச்சு, வேலை செஞ்சது. அந்த நம்பிக்கை எங்கே இருக்குது, என்னுடைய மனதிலிருந்து வரக்கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ ஒரு விஷயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை நான் முழுமையாக நம்ப வேண்டும். நம்பிக்கையோட பலமே என்னன்னால் முழுமையாக நம்புவது. அதுதான் பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அந்த திரைப்படத்தோட இறுதியில் அந்த டயலாக் வரும், நம்பிக்கையோட முழு பலமே முழுமையாக நம்புவது தான். ஏதோ ஒரு சூழலில் கூட இது இப்படி நடக்காமல் போயிருமோ, அப்படி நடக்காமல் போயிருமோ, இது அவங்க வேணான்னு சொல்லிடுவாங்களோ, இவங்க வேணாம் அப்படிலாம் நம்ம நினச்சோன்னா, நான் அதை நினைக்கிறேன், அதை நான் நம்புகிறேன், அதுதான் நடக்கும். அப்போ முழுமையாக இது நடந்தே தீரும். அது ஒரு நாளில் நடக்கும், 2 நாள் நடக்கும், 1 வாரம் ஆனாலும் நடக்கும். அந்த முழுமையாக நான் நம்புவது ரொம்ப 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 முக்கியம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒன்று தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இக்கட்டான சூழலெல்லாம் நம்பிக்கையோடு இருக்க முடியுமான்னு கேட்டால் பல நேரம் நம்ம நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். ஆனால் அதை நம்பிக்கையோடு நாம் இருக்கிறப்போ நிச்சயமாக எந்த ஒரு செயலையும் நம்மால் செய்ய முடியும். அதுதான் இந்த மனதிற்கு இருக்கக்கூடிய வலிமை, ஆற்றல். ஓகே, இன்னும் என்னென்ன ஆற்றல்கள்லாம் நம்மளுடைய மனசுக்கு இருக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போகலாம். கண்டிப்பாக. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் இளங்கண்ணி. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனதிற்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது வந்து த பவர் ஆஃப் அடாப்டேஷன் அப்படிங்கிற ஆற்றல். அதாவது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி
நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. அந்த ஒரு வலிமை வந்து அந்த ஒரு ஆற்றல் வந்து நம்மளுடைய மனசுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கணும்னு நான் போகிறேன், திடீர்னு பார்த்தா அந்த ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் இல்லை ஐஸ்கிரீமே இல்லை, ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் சரி வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அந்த ஒரு மெச்சூரிட்டி நமக்கு இருக்கணும். அந்த பவர் ஆஃப் அடாப்டேஷனை எனக்கு பயன்படுத்த தெரிஞ்சிருக்குது அப்படின்னும் போது அது பெருசாக நமக்கு தெரியாது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நினச்சேன், இல்லை இந்த ஃப்ளேவர் தான் சாப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த ஒரு பவர் ஆஃப் அடாப்ஷன் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற நம்முடைய கரங்களில் தான். எல்லாம் நம்முடைய மனதினுடைய அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்தக்கூடியது நம்முடைய கரங்களில் தான் இருக்குது. இந்த பவர் ஆஃப் அடாப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுதான் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் என்னால் வாழ முடிகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. எனக்கு நல்ல ஒரு ஏசி ரூமில் ஒரு பெரிய மெத்த போட்டு அப்படி நல்ல பயங்கரமாக குஷன் மெத்தெல்லாம் வச்சு எனக்கு தூங்கக்கூடிய ரூம் கிடச்சிருக்கு, என்னால் அதில் தூங்கவும் முடியும். ஒரு நாள் எனக்கு எதுவுமே இல்லை, கட்டாந்தாரையில் எனக்கு படுக்க வேண்டிய சூழல், அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இருக்கிறப்ப தான் அந்த பவர் ஆஃப் அடாப்டேஷன். என்னால் எல்லா சூழ்நிலைகளையும் என்னால் எதிர்கொண்டு என்னால் வெற்றி பெற முடியும். வெற்றியை போல என்னால் தோல்வி என்ன பண்ண முடியும், ஓகே ஈக்குவலாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ பவர் ஆஃப் அடாப்டேஷன்ஸ் பயன்படுத்த கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, நமது வாழ்விலே வெற்றி பெற என்ன வழி என்று தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ அறிஞர் ஜார்ஜ் கைத்தொழில் என்பவர் ஒரு நல்ல வழியை இன்று காட்டுகின்றார். அவர் கூறுகிறார், இன்ஃபினிட் பேஷன்ஸ் இஸ் த கேட்டலிஸ்ட் ஆஃப் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் திஸ் லைஃப் ஆஃப் அவர்ஸ். முடிவில்லாத பொறுமைதான் நம் வாழ்வில் மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்த வல்ல சிறந்த தூண்டுதலாகும். நண்பர்களே, எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் ஒரு தொழில் ஆரம்பித்தார். ஆட்டோ ஒர்க்ஸ் என்று சொல்லுகின்ற 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை வாங்கி விற்கின்ற அந்த தொழில். தொடக்கத்திலே அந்த வியாபாரம் லேசாக தான் முன்னேறி கொண்டிருந்தது. அதிக பேர் இவரிடம் வரவில்லை, அதிக வண்டிகள் விற்கப்படவில்லை. அப்போது எல்லாரும் அவரை பார்த்து, இதையும் ஒரு தொழிலின்னு செஞ்சிட்டு இருக்கியா, என்னைக்கு நீ முன்னேற போற அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் பொறுமையாக திட்டமிட்டு தனது தொழிலை சிறிது சிறிதாக விரிவாக்கம் செய்து அதிகமான வாடிக்கையாளர்களை பெற்று ஒரு பெரிய தொழில் அதிபராக மாறுகின்ற அந்த நிலையிலே அவரை பார்த்தவர்கள் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வார்த்தையைத்தான். அவர் முதலிலே ஏற்பட்ட அந்த இழப்புகள் அல்லது தொழில் முன்னேற்றம் அடையாத அந்த தேக்க நிலைகள் இதெல்லாம் வரும்போது முடிவில்லாத பொறுமையால், இன்ஃபினிட் பேஷன், அதனால்தான் அவருடைய தொழிலிலே முன்னேறி இன்று எல்லாரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு தொழிலதிபராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இதைத்தான் ஜார்ஜ் கைத்தொழில் நமக்கு சொல்லுகிறார். முடிவில்லாத பொறுமைதான் நம் வாழ்வில் மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்த வல்ல தூண்டுதல். மற்றவர்கள் தூண்டுதல் அல்லது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் நமக்கு இருந்திருக்கலாம், அறிவு நலன் நமக்கு இருந்திருக்கலாம், பல பேர் நமக்கு உதவி செய்திருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான தூண்டுதல் எங்கிருந்து வருகிறது? முடிவில்லாத பொறுமை. இழப்பு வந்தால் சரி, தோற்றுப்போனால் சரி, தொடர்ந்து செய்வேன் என்ற அந்த பொறுமை நம்மை வாழ்விலே முன்னேற்றம் அடைய செய்கின்றது என்பது நாம் அறிந்த ஒன்று. அந்த அறிந்த உண்மையை நாமும் வாழ்ந்து காட்டுவோம். முடிவில்லாத பொறுமையை நாம் கைக்கொள்வோம். வெற்றி உங்களதே. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து மனசுடைய வலிமை, அதாவது ஆற்றல் என்னென்ன, அது எப்படி நம்ம கையாண்டுட்டு இருக்கோம், நம்ம யூஸ் பண்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஜோஸ், அடுத்ததா நம்ம மனசுக்கான ஆற்றல் எது? அடுத்ததா சொல்லக்கூடிய ஆற்றல் வலிமை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காட்சிப்படுத்தி பார்க்கறது. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணனா, என்ன கேட்டிங்கன்னா நான் அது நாள் பூரா அதை பற்றி என்ன பண்ணுவேன்னா நான் பேசலாம். ஆனால் நிறைய பேர் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜோஸ், இந்த ஒரு பவரை. ஏன்னா நிறைய இந்த வெற்றி அடையிறதா இருக்கட்டும், வீடு கட்டி அந்த வீட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை கல்யாணம்,
ஒரு திருமணம் அப்படின்னும் போது அன்னைக்கு நான் என்ன வேர் பண்ணணும், இது எத்தனை மணிக்கு நாம என்ன மாலை போடணும், முதல்ல எல்லாமே பிளான் பண்றோம். எல்லாம் விஷுவலைஸ் பண்ணி இந்த செட், இந்த சாரிக்கு இந்த மாலை தான் நல்லா இருக்கும், இல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதுதான், இந்த காம்போ தான், மாப்பிள்ளை இந்த ட்ரெஸ்னாக்கா பொண்ணு இந்த கலர்ல போட்டா இப்போ நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்றாங்க, விஷுவலைஸ் பண்ணி. இந்த திறனை வந்து நம்ம நிறையவே யூஸ் பண்றோம். ஆனா என்ன அப்படின்னா, இதை எங்கெல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் அதை யூஸ் பண்ண என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். இப்போ இந்த விஷுவலைசேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு கேட்டால் நெகட்டிவா தான் நிறைய என்ன பண்றோம், எழுதுறோம். சிம்பிள், ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம எனக்கு அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க, எழுதிட்டு போகல, அசைன்மெண்ட் நோட்டை சப்மிட் பண்ண சொல்றாங்க, திருத்தரமா என்ன பண்ணியாச்சு, எழுதாத ஒரு நோட்டை என்ன பண்றோம், சும்மா சப்மிட் பண்ணிட்டோம். என்னோட விஷுவலைசேஷன் ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஐயோ என்னை கூப்பிட்டா எப்படி அடிப்பாங்க, என் நோட் வந்துடும், பெல் அடிக்க கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது. அப்போ என்னோட விஷுவலைசேஷன் எல்லாமே நெகட்டிவா செய்யறப்போ ஓகே, நான் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டேன் வச்சுட்டேன், அது தப்பு தான், அது தவறாக இருந்தாலும் கூட இங்கே நான் என்ன பண்ணுவேன், தப்பிச்சு நான் போயிட்டேன், எனக்கு ஒரு நாள் நான் தப்பிச்சேன்னா நாளைக்கு அந்த வேலையை கரெக்டாக என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன். அப்படிங்கிறப்போ ஓகே, இன்னைக்கு எனக்கு வந்து கண்டிப்பா இந்த என்னுடைய நோட் அவங்க எடுத்து ரெஃபர் பண்ற வரைக்கும் என்ன ஆகாது, பெல் அடிக்காது. ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், போய் அதை நான் சரி செஞ்சுக்குவேன். ஸோ எல்லா நேரங்களிலுமே அது தவறாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட எப்படி சரியாக மாற்றுவது. விவிலியத்தில் அழகாக ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா, அவங்க நீதிபதி கிட்ட போவா, அவனை இழுத்துட்டு போறானா, அங்கே போறதுக்கு முன்னாடி அவங்களோட என்ன பண்ணிரு, சமரசமாயிரு. அப்போ ஏன் அப்போ போறதுக்கு அந்த விஷுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் போறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணிடுறோம், அந்த தப்பை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி, இப்போ ஒரு வீடு எனக்கு கட்டணுங்கிற என்னோட ட்ரீமாக இருக்குது. அப்போ அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதோட டிசைன் என்ன, பெயிண்ட் நான் அடிக்கணும், அன்னைக்கு அந்த வீட்டுடைய நிறைவுலாவுக்கு நான் யாரெல்லாம் நான் மறக்காம நான் இன்வைட் பண்ணணும், அப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும். அப்போ இது எல்லாம் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறப்ப, அது நினச்சி பார்க்குறவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது நான் இமேஜின் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க அதனோட லைஃப்பில் நிச்சயமாக நடக்கும். இது நடக்கவே நடக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம எல்லா விஷயத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்கள், நாம் என்றைக்கோ விஷுவலைஸ் பண்ண விஷயம் தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், பயிற்சி எடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டியது என்ன, எனக்கு தேவையானது என்ன, எது நல்ல நேர்நிலையான எண்ணங்கள், இதை நான் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன்னா என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். ஓகே, இன்னும் என்னென்ன பவர்லாம் நம்ம மனசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். நாடாளுமன்றம் வானளாவிய அதிகாரம் படைத்தது தான். நாம் பார்த்தது போல சட்டம் இயற்றுகின்ற பொறுப்பு அதனுடைய கையில் தான் இருக்கிறது. எனவே எதை குறித்தும் அவர்களால் சட்டம் இயற்ற முடியும். நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிற அத்தனை அம்சங்கள் குறித்தும் அவர்களால் சட்டம் இயற்ற முடியும். அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் ஒரு விஷயத்திற்கு தடையை பாராளுமன்றம் செய்ய முடியாது என அரசியலமைப்பு சட்டமே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், அவங்களுக்கே தடையா அப்படிங்கிற மாதிரி. அவர்களுக்கும் தடை இருக்கிறது. என்ன என்றால், பாராளுமன்றத்திற்குள்ளால் அவர்கள் உயர் நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ அதை பற்றியோ அல்லது அங்கே நடைபெறுகின்ற ஒரு வழக்கை பற்றியோ அவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளாடி பேச முடியாது. அது உச்ச நீதிமன்றத்தினுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய பர்வியூ என்று சொல்வார்கள், அதனுடைய எல்லைக்குட்பட்ட விஷயம். அதை பற்றி அவர்கள் அங்கே விவாதிக்க முடியாது. அல்லது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பற்றி அங்கே விமர்சிக்க முடியாது. அவர் அப்படி சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டார், எல்லாம் பண்ணவே முடியாது. அது அரசியலமைப்பு சட்டமே அதை தடை செய்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிலர் மீற பார்க்கிறார்கள். அப்படியானால் அது நீதிமன்றத்தினுடைய மாண்பை குலைத்துவிடும். ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக அழகான ஒரு தத்துவமே செக் அண்ட் பேலன்சஸ் என்கிற ஒரு பிரின்சிபிள். செக் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னா சில தடைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எதற்காக? ஒரு சமத்தன்மையை உருவாக்குவதற்காக. ஸோ பாராளுமன்றம் ஆல் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் தலையிட முடியாது. நீதிமன்றம் கடவுளுக்கு நிகரானதாக தன்னை கருதி கொண்டாலும் பாராளுமன்றத்தினுடைய சில விஷயங்களுக்குள்ள அதில் தலையிட முடியாது. நீதிமன்றமும் பாராளுமன்றமும் நிர்வாகத்துறையில் தேவையில்லாமல் தலையிட முடியாது. அப்படி இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த சமத்தன்மையோடு செயல்படுவதற்காக ஒரு செக் அண்ட் பேலன்சஸ் என்கிற பிரின்சிபிளை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி வைத்திருக்கு. அந்த தடை, அதில் ஒரு தடை தான் இந்த தடை. ஸோ நீதிமன்றங்களில் செயல்பாடுகளை பற்றியோ நீதியரசர்களை பற்றியோ பேசுவதற்கு பாராளுமன்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவேளை அவங்க பேசலாம். எப்போ பேச முடியும்? எப்போதாவது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது எங்கே தான் பண்ண முடியும்? அதை யாராவது பாராளுமன்றத்தில் அதை ஒரு தாக்கல் செய்தார்கள் என்றால் பாராளுமன்றத்தில் அதை விவாதித்து பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தி ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலின் பேரில் அவரை பணி நீக்கம் செய்ய முடியும். அதை பண்ணலாம். அந்த நேரத்தில் மட்டும்தான்
அவர்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. அது எதற்காக என்றால் அது நீதிமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாப்பதற்காக. அது அவர் நீதித்துறையின்றைக்கு ஒரு களங்கமாக செயல்படுகிறார், அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக செயல்படுகிறார், மக்களாட்சி தத்துவத்திற்கு நேர் மாறாக செயல்படுகிறார் என்று தெரிகிற பொழுது யாரையாவது பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் தான் மீண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளால் விவாதம் நடத்தலாம். அதை அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் அப்படியே ஒரு ஆளை தொடர்ந்து அதில் செயல்பட அனுமதிக்க முடியாது. அது மக்களாட்சி தத்துவத்தை சீர்குலைத்துவிடும், மக்களுக்கு நீதித்துறை மீதான நம்பிக்கையை குலைத்துவிடும். எனவே அந்த ஒரு நேரத்தை தவிர மற்றபடி நீதித்துறையினுடைய செயல்பாடுகளில் பாராளுமன்றம் நேரடியாக தலையிடுவதை அரசியலமைப்பு சட்டம் தடை செய்திருக்கிறது. அந்த தடையை நீண்ட காலமாக அதை சரியாக கடைபிடித்திருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் சில அரசுகள் தங்களுடைய செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் விமர்சிக்கிற பொழுதோ அல்லது தங்களுடைய திட்டங்களுக்கு மக்கள் விரோதமாக செயல்படுகிற சில செயல்பாடுகளுக்கு நீதிமன்றம் தடையாக இருக்கிறது என்று உணர்கிற பொழுது நீதிமன்றங்களையும் விமர்சிக்கிறார்கள். அது சரியான போக்கு அல்ல என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் தான் எஜமானர்கள். மக்களாட்சி தத்துவத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். எனவே நீதித்துறையினுடைய மாண்பை குறைக்கிற செயல்பாடுகளில் பாராளுமன்றம் ஈடுபடுகிற பொழுது மக்கள் கவனமாக இருக்க வேண்டும், மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அது பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பு அல்ல. நீதிமன்றம் மக்களுக்காக பேசுகிற பொழுது நீதிமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்கிற பொறுப்பில் மக்கள் தான் இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நாம் உன்னிப்பாக விழிப்போடு இல்லை என்றால் நம் கண்முன்னாலேயே மக்களாட்சி கரைந்து போய்விடுங்கிற அபாயம் இருக்கிறது. பல நாடுகளில் அது நடைபெற்றிருக்கிறது. எனவேதான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். அரசியலமைப்பு சட்டம் இவ்வளவு பெரிய பொக்கிஷம், அதை பாதுகாக்கிற பொறுப்பில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக வாழுவோம். உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அருமையான இந்தியராகி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்முடைய மனதிற்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள், சக்திகள், பவர் என்னென்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது பவர் ஆஃப் டெசிஷன். ஸோ ஒரு முடிவு எடுக்கிறது நம்மளோட மனசு தான் முடிவு எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலாம் இருந்தாலும், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் போதும் சரி, இல்லை ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டுக்கு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மனசு தான் முடிவு எடுக்குது. அது எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. என்ன முடிவு எடுக்கிறது எனக்கு நல்லா பேசலாம், எது வேணாலும். அது இல்லை, இது இந்த முடிவு எடுத்தோம்னா இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் செய்யலாம், இல்லை இது நம்ம எடுத்தோம்னாக்கா இதெல்லாம் இருக்கும். ஆனா என்ன முடிவு எடுக்கிறது, அதுதான் பிரச்சனை. அப்போ அதை எடுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறதா? என்னுடைய மனதிற்கு இருக்கிறது. சில நேரங்கள் மனசு சொல்றது என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ மனசு சொல்றது எப்போ தான் கேட்க முடியும்னா, கொஞ்சம் அமைதியில் இருக்கிறப்போ எனக்கு ஒரு பிரச்சனைக்கு 3-4 தீர்வுகள் என் கண்ணு முன்னாடி இருக்குது. அப்போ ஒவ்வொரு தீர்வையும் நான் அலசி ஆராய வேண்டும். இந்த தீர்வுகள் எடுப்பதனால் நடக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, இரண்டாவது தீர்வு எடுப்பதனால் எனக்கு நடக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன. அப்போ ஒவ்வொன்றையா நான் செக் பண்றப்போ எனக்கு அதில் என்ன இருந்தா, இந்த தீர்வு முடிவு எடுத்தாதான் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது, தீமைகள் கொஞ்சமா இருக்குது. அப்போ இதுதான் என்னுடைய சரியான முடிவு. அப்ப இது எது நமக்கு எடுத்து சொல்லணும்? நம்முடைய மனசு. அது எடுக்கக்கூடிய ஆற்றல் மனசுக்கு இருக்குது. இதுவும் நாம என்ன பண்றோம், பயன்படுத்து. இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தாமலாம் கிடையாது, எல்லாம் பயன்படுத்துறோம். எப்பெல்லாம் பயன்படுத்துறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நம்ம மனநிறைவோடு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அந்த நேரங்கள் நமக்கு அது கரெக்டாக வேலை செய்யுது. ஆனால் அது எப்போ ரொம்ப அதிகமாக வேலை செய்யணும், நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கணும்னா, எப்போ நம்மகிட்ட என்னைக்குமே இல்லையோ, பொருளாதார நிலையில் பின்தங்கி இருக்கிறோம், கையில் காசு இல்லை, நான் ஜெயிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டேன், தோத்து போயிட்டேன். அப்போ அந்த நேரத்தில் இந்த மனதை நான் இந்த பவரை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன ஆற்றல்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, புறக்கடை தோட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வயல்களாக இருந்தாலும் எதுக்கு வேணாலும் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கரைசல். அதை நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த கரைசல் பெயர் மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய கடைகளில் கிடைக்கக்கூடிய விலை குறைவான மீன் அல்லது மீனோட கழிவு, இதில் எது கிடைச்சாலும் அதை எடுத்துகிட்டு வந்து அதுவும் அது கூட சமமான அளவு நாட்டு சர்க்கரை அல்லது சமமான அளவு கரும்பு சாறு, இதை கலந்து டைட்டாக மூடி ஒரு நிழலான இடத்துல வச்சா 18 அல்லது 22 நாளுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு திரவத்துக்கு பேர் தான் மீன் அமிலம். நிறைய பேர் செஞ்சிட்ருக்கீங்க. இருந்தாலும் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்,
இதை தான் நான் சொல்லணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவை கொடுக்குறேங்க. இந்த மீன் அமிலம் தயாரிக்கிறப்ப ஒன்று மீனை வாங்கிட்டு வரீங்கன்னா கைமா போட்டு நல்லா கொத்தி வாங்கிட்டு வந்துடணும். அது நமக்கு நிறைய நன்மை செய்யும். அல்லது மீன் கழுவி வாங்கிட்டு வந்தாலும் கெட்டு போகாத தெளிவான மீன் எடுத்து வரணும். காலையில் ஒரு 6 மணிக்கு சொல்லி வைக்கிறீங்கன்னா 8 மணி அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே சேகரமாகறதை எடுத்துகிட்டு உடனடியாக வந்து நாட்டு சர்க்கரையோட கலந்துடணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா காலையில் வாங்கிட்டு வந்து மதியம் வரையில் வச்சுருந்து அதுக்கப்புறம் கலக்கிறோம், கெட்டு போயிடும். அந்த தப்பை பண்ணக்கூடாது. ரெண்டாவது, எனக்கு நாட்டு சர்க்கரை கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யலாம்? கரும்பு சாறு சமமான அளவில் கிடக்கலாம். நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்து 20வது நாளில் முழுமையாக கரையலைன்னா என்ன செய்யலாம்? அப்பையும் 5லேருந்து 10 லிட்டரு கரும்பு சாறு கலந்து வைக்கலாம். ஒரு 10 நாளில் கரைஞ்சிரும். கரும்பு சாறு கிடைக்கல, வேறு என்ன செய்யலாம்? சாண பாசி கரைசல்னு விற்கும். அந்த சாண பாசி கரைசல் கிடைக்கிற இடத்த நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பர் தரேங்க, ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. கோயம்புத்தூரில் இருக்குது, வாங்குங்க. 1 லிட்டர் வாங்கி 200 லிட்டரில் போட்டு வைங்க. 200 லிட்டர் திரவம் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து 1 லிட்டரோ 2 லிட்டரோ எடுத்து இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக கரைஞ்சிரும். ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் எதுவும் செய்யலை, ஆனால் எனக்கு கரையில் நான் எப்படி பயன்படுத்துறது? ஒரு கரண்டியில், பெரிய கரண்டியில் எடுங்க. ஒரு 5 லிட்டர் தண்ணியில் அதை போட்டு நல்லா கரைங்க. வடிகட்டுங்க. கசடுகளை நிலத்தில் போட்டுருங்க. அந்த எலும்பு இதெல்லாம் இருக்கும்ல, நிலத்தில் போட்டுருங்க. கரைஞ்ச கறவை இந்த 1 கிலோ எடுத்தோம்னா இந்த திரவத்தை 100 லிட்டர் தண்ணியோட கலந்து 1 லிட்டரை கரைச்சதை 100 லிட்டர் தண்ணியோட கலந்து தெளிச்சிருங்க. அல்லது அந்த திரவத்தை முடிஞ்ச அளவுக்கு 3 கிலோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா கழுவிட்டு வடிகட்டி இந்த திரவத்தை 200 லிட்டரோட கலந்து எந்த பயிருக்கும் 1 ஏக்கர் நிலத்துக்கு தரைவழியில் கொடுக்கலாம். இந்த மீன் அமிலம்ங்கிறதோட முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா? எந்த ஒரு உணவு நிலத்தில் கொடுத்தாலும் அது நைட்ரேட்டாவோ சல்ஃபேட்டாவோ மாறி தான் பயிருக்குள்ளே போகும். அமினோ அமிலமாக மாறி தான் உடம்புக்குள்ளே போகும். நம்ம என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே போய் குடலில் செரிக்குது. செரிமானம் ஆகி நம்ம உடம்புக்கு சத்தாகிற மாதிரி ஒரு அமினோ அமிலமாக மாறி நம்ம உடம்புக்குள்ளே போகுது பார்த்திங்களா நம்ம சாப்பிட்றது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம கஷ்டப்படாமல் அதை அமினோ அமிலமாகவே மாற்றி கொடுக்குறோம். அப்போ எந்த ஒரு நிலத்தில் இதை கொடுத்தீங்கன்னா முறையான வளர்ச்சி டக்கு 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 டக்குன்னு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த ஒரு பயிராக இருந்தாலும் எந்த நிலமாக இருந்தாலும் நீங்கள் இதை கொடுக்குறப்ப ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். தெளிப்புக்கு 10 லிட்டருக்கு 100 மில்லி கலந்து தெளிக்கணும். தரைவழி கொடுக்கணும்னா எந்த பயிருக்கும் எந்த நிலத்துக்கும் 1 ஏக்கருக்கு 3 லிட்டருக்கு 200 லிட்டரில் கலந்து கொடுக்கணும். 10 நாளைக்கு ஒரு முறை. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதியை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நம்மளுடைய மனசுக்கு என்னென்ன ஆற்றல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம், பயன்படுத்துறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம் ஜோஸ். அடுத்தது நமக்கு மனசுக்கு இருக்கிற பவர் என்னது? பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு அப்படி மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது. சில மனிதர்களை பார்த்துருப்போம், அவங்க ஒரு மாதிரி அவங்களோட இந்த லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப பயந்தாங்களையாக இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சம்திங் இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க அப்படியே டோட்டல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. நம்ம காலேஜில் படிக்கும்போது அரியர் 10 அரியர் 12 அரியர் வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காங்க, படிக்கல அப்படின்னா அதாவது கிளியர் பண்ணியிருப்பாங்க, பட் நல்ல வேலையில செட்டில் ஆயிருப்பாங்க. எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு? மனசுதான் காரணம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தப்பு செய்வாங்க, தம் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, எல்லா விஷயம் பண்ணுவாங்க. இந்த சாலக்குடி டிவைன் சென்டருக்கு இல்லை இது போல் ரெட்ரீட் சென்டருக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேய் யாரா நீ எப்போ பார்த்தாலும் ஒரு கையில் சிகரெட்டும் தண்ணியமாக இருந்தால் பாரு, ஒரு கையில் இப்போ பைபிளும் ஜெபமாலயமா இருக்கு. எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு? மனசு தான் காரணம். ஏன்னா நான் ஏதோ ஒன்றை விரும்புகிறேன், என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியில்லைன்னு எனக்கு என்ன பண்ணுது தோணுது, ஏதோ ஒரு உத்வேகம் எனக்குள்ள என்ன பண்ணுது வருது. அப்போ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தணும்னா அதுக்கு இந்த மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனசு முடிவு எடுக்காம நம்மளால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துல நம்ம உட்கார வச்சிருக்கிறோம், அது அவங்க மிகப்பெரிய சொற்பொழிவுகள் எல்லாம் கொடுக்குறாங்க, மிகப்பெரிய தியான பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா என்னுடைய மனதுல அதுல ஏற்கவே இல்லை. நான் இல்ல அங்க உட்கார்றதுக்கு அப்படின்னும் போது அவங்க என்ன பேசினாலும் நமக்கு லிசன் ஆகாது, மனசுக்குள்ள போகாது. ஆனால் என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பியிருந்தாங்க கூட ஒருவேளை அவங்க சொல்றது சரி செஞ்சு தான் பார்ப்போமே, என் மனசு லைட்டா அப்படி அந்த பக்கம் சாஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய மாற்றம் என்பது ஏற்படும். அப்ப இந்த மனசுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்குது.
நான் நானாக இருப்பதை காட்டிலும், நான் ஒரு சாதாரண மனிதராக வாழ்வதை காட்டிலும் ஒரு மாமனிதராக உயர்வதற்கு, வெற்றியாளராக உயர்வதற்கு இன்றைக்கி என் மனசு என்ன பண்ண முடியும்? அது வேலை செய்ய முடியும். அதுக்கு வேலை செய்ய நான் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். சிறப்பு. இன்னும் இது போல வரணும் விஷயங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்போ நாவல் பழம், நாவல் கொட்டை, நாவல் இலை இதை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய நாள் முன்பு நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம், இருந்தாலும் நினைவு கூறுறோம். இப்போ ஜென்ரலாக நாவல் பழம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தோல் சதை பகுதி சாப்பிட்றோம். சிலர் விஷயம் தெரிஞ்சவங்க அந்த சீடை கழுவி காய வச்சு பவுடர் ஆக்கி சாப்பிட்றாங்க. ஆனால் அநேகம் பேர் வெறும் பழம் அந்த ஸ்கின்னை சாப்பிட்டு போட்டுடுறாங்க. அதனால அந்த விதையிலும் மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நினைவு கூறுறேன். அதே போல அந்த நாவல் மரம், அந்த பழம், கொட்டை, இலை, அந்த மரப்பட்டை எல்லாமே மருத்துவ ரீதியாக மருந்தாக பயன்படுகிறது. தமிழ் மருத்துவத்தில் இதெல்லாம் மருந்தாக, அதாவது உணவே மருந்தாக பயன்படுகிறது. அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள், பழமாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், கீரையாக இருக்கலாம், உணவுத்தான். ஆனால் அது நமக்கு மருந்தாக வேலை செய்கிறது. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு நம்ம கசப்பு தொறுப்பு சாப்பிட்றதில்ல, அந்த உணவே கசப்பு. இப்போ வெந்தயம் உதாரணத்துக்கு, வெந்தயம் எப்படி இருக்கு? கசப்பாகவும் இருக்கு, துவர்ப்பாகவும் இருக்கு, ரெண்டு கலந்தது. புரியுதுங்களா? அதை நம்ம சாப்பிட மறந்துடுறோம். அந்த மறந்த உணவே நமக்கு மருந்தாக பயன்படுகிறது. உங்களுக்கே தெரியும் வெந்தயம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு. அது போல இந்த நாவல் பழம் நமக்கு பயன்படுகிறது. எப்படி அப்படின்னா, இது துவர்ப்பு சுவை, நார்ச்சத்து மிகுதி, விட்டமின் சி இருக்கு. இதனால என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தோன்னா, நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வாயில் துர்நாற்றம். அப்போ இந்த பழத்தை சாப்பிடலாம், இந்த கொட்டையும் நம்ம தூள் பண்ணி கஷாயம் வச்சு சாப்பிடலாம். இந்த இலைகளை கூட நம்ம டீ மாதிரி போட்டு, இப்போ லெமன் டீ, கிரீன் டீலாம் போடுறது இல்லையா, அது போல் இந்த நாவல் இலையை டீ மாதிரி போட்டு சாப்பிடலாம். அப்போ உடம்புல வயிற்றுல அல்சர் குணமாகும். அந்த பல் ஈறுகளில் உள்ள புண்கள், சிலருக்கு ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படும். ப்ரஷ் பண்ணால், நீங்கள் விளம்பரம் கூட பார்ப்பீங்க, இப்படி ஆப்பிள் அந்த குழந்தை கடிக்கும், கடிச்சா அந்த ஆப்பிளில் பிளட்டு தெரியும். அப்போ பல் ஈறுகளில் ரத்த கசிவு, அதற்கும் சிறந்த உணவே மருந்தாக இந்த நாவல் பழம் பயன்படுகிறது. புரியுதுங்களா? ஏன்னா இப்பெல்லாம் சீசன், சாப்பிடலாம், கிடைக்கும்போது எப்போ கிடைச்சாலும் நீங்கள் டெய்லி ஒரு 20 பழம் 25 பழம் சாப்பிடலாம். சுகரை கண்ட்ரோல் பண்ணும், அல்சர் குணமாகும், உடம்பு சூட்டை தணிக்கும், நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு, உடல் உஷ்ணம், கண் எரிச்சல், பாடி ஹீட் இதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. ஜென்ரலா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், அதற்கு இந்த பழத்தை சாப்பிடலாம். பெண்களுக்கு அதிக இரத்தப்போக்கு, ஓவர் ப்ளீட் ஆகுது, அதற்கும் இந்த பழம், பழக்கட்டையும் சாப்பிடலாம். ஒரே பழம்தான், எத்தனை நோய்களுக்கு இந்த உணவான ஒரு நாவல் பழம் மருந்தாக வேலை செய்கிறது. அது அந்தந்த சீசனில் அதுக்கு தான் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிடணும்னு சொல்கிறோம். வாட்டர்மிலான் கிடைக்கும்போது வாட்டர்மிலான், மஸ்க் மிலான் கிடைக்கும்போது மஸ்க் மிலான், கொய்யா கிடைக்கும்போது கொய்யா, நாவல் கிடைக்கும்போது நாவல், நுங்கு கிடைக்கும்போது நுங்கு, மாம்பழம் கிடைக்கும்போது மாம்பழம். இதெல்லாம் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவறாமல் நம்ம சாப்பிட வேண்டும். அந்த வகையில் நாவல். இது மாத்திரம் இல்லை, இந்த நாவலில் நார்ச்சத்து, ஃபைபர் நிறைய இருக்குது. இந்த ஃபைபரானது உங்களுக்கு சுகரையும் கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணுது, நல்ல செரிமானம் ஆகும். இது மாத்திரம் இல்லை,
உங்களுக்கு வயிற்றுல நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த நாவல் பழத்தில் இருக்கு. ப்ரோபயோட்டிக் வேலை செய்யுது. அப்போ இதை ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாம். யாரோ சிலருக்கு எனக்கு கோல்டு பண்ணணும்னு பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நாவல் பழத்தை வாங்கிட்டு நல்லா கழுவிட்டுங்க, ஒரு பாக்ஸில் போட்டுருங்க, டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுருங்க, கொஞ்சம் பெப்பர் போட்டுடுங்க, போட்டுட்டு நல்லா அதை ஷேக் பண்ணுங்க, குலுக்குங்க. அப்புறம் திறந்து பாருங்க, கனிஞ்சி அந்த பழம் முழுசாக இருக்கிறது கனிஞ்சி காணப்படும். அப்படியே எடுத்து நல்லா சாப்பிடலாம். டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயம் கோல்டு பண்ணாது, ஹெல்த்துக்கு உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. அதனால இந்த மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அந்த நாவல் விதைகளை கொட்டைகளை கழுவி நல்ல வெயிலில் காய வச்சுக்கோங்க. உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, அல்சர் இருக்கா, பல்லீர்களில் பிரச்சனைகளா, வெள்ளைப்படுதலா, அதிக ரத்தப்போக்கா, பாடி ஹீட்டா, அந்த சமயத்தில் இதை நீங்கள் சும்மா 2 தட்டி தூள் பண்ணி டீ மாதிரி போட்டு இல்லை கஷாயம் மாதிரி செய்து சாப்பிடலாம். அப்புறம் இது ஜீரணம் நல்ல செரிமானம் ஆகக்கூடிய தன்மை சிறப்பாக செயல்படும். ஜீரண மண்டலம் நமக்கு சிறப்பாக செயல்பட நமக்கு நாவல் பழம் சிறந்த ஒரு உணவுப் பொருள். அதே போல் இந்த பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம இதை தினந்தோறும் சீசனில் கிடைக்கும்போது சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இம்யூன் பூஸ்டர், புரியுதுங்களா? இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதனால வாழ்க்கையில் இந்த பழங்கள் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிடலாம். அதே போல தான் வெந்தயம். வெந்தயம் நீங்கள் ஒரு 100 கிராம் எடுத்து அதில் 2 ட்ராப் நெய் போட்டு நல்லா படப்படன்னு பொரியும் அந்த அளவுக்கு வறுத்துருங்க. அப்புறம் அர வச்சுட்டு ரவை பக்குவத்துக்கு பவுடர் செஞ்சு வச்சுருங்க. டெய்லி ஒரு அரை ஸ்பூன் நோயின் தன்மைக்கேற்ப, இப்போ பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அல்சர் இருக்குன்னா 2 நேரம் கூட அரை ஸ்பூன் சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் பாதி தான் பிரச்சனை இருக்குது, பெருசாக ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னா 1/2 ஸ்பூன் டெய்லி அந்த பொடி ப்ளஸ் மோர், நல்ல நீர்க்க மோர் வச்சுக்கிட்டு, உப்பெல்லாம் போட வேண்டாம், தனியாட்ட மோர், அதில் வெந்தயம் கலந்து குடிச்சுக்கலாம். அதனோட பயன்களும் இது போல அல்சருக்கு நல்லது, டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளும். புரியுதுங்களா? ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு புக்கே எழுதலாம். வெந்த ப்ளஸ் அயன், வெந்தயம் அயன் மிகுதி, ஃபைபர் மிகுதி, பிபி கண்ட்ரோல் பண்ணும், சுகர் கண்ட்ரோல் பண்ணும், அல்சர் சரியாக்கும், வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, எல்லாத்துக்கும் டோட்டல் பாடிக்கே நல்லதுங்க வெந்தயம். அதனால இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சு வீட்டில் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டு பயனடைங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய மனதிற்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் சக்தி என்னென்னு சொல்லி ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க? ஃபைனலாக த பவர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்குது, இல்லை ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னும் போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறாங்க இல்லையா, அது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தே பார்க்கக்கூடாது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் பார்க்கணும் அப்படிங்கிற மனசு அப்போ தோணுது இல்லைங்களா? அதுதான் அந்த பவர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ். நம்மளுடைய, அதாவது அதை நம்ம செய்வோம், நம்ம விருப்பப்பட்டவங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம லிசன் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க சரி ஏதோ ஒரு விஷயத்தில் இது பண்ணிட்டாங்க, அதை சொல்கிறாங்க, சரி அவங்க பக்கமும் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லிசன் பண்ணுவோம். ஆனால் நம்ம பிடிக்காததை செஞ்சுட்டாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நம்ம அதே மாதிரி லிசன் பண்ணுவோமா? இல்லை அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம அதை பார்த்து ஆமாம் அது நியாயம்தான் அப்படின்னு சொல்லுவோமானா? இல்லை. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறது இல்லாமல் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும். மனசு அதான் அதுக்கான இடத்தை தான் கொடுக்குது. இன்னைக்கு எனக்கு அடிச்சா வலிக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு அடிச்சாலும் வலிக்கும். அப்போ அது என்னோட மனது தான் என்ன பண்ணுது, எடுத்து சொல்லுது. நாம தான் எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம்னா, எனக்கு வேண்டப்பட்டவங்கன்னா ஒரு மாதிரி, வேண்டப்படாதவங்கன்னா ஒரு மாதிரி. அப்போ அப்படி இல்லாமல் எல்லோரையும் ஒரு போல வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்லையும் இருக்குது, அதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற மனநிலை எனக்குள்ள வந்துருச்சுன்னா, மற்றவங்க என்ன திட்டுனாலும் சரி, வசப்பாடுனாலும் சரி, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாலும் சரி, நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, எனக்கு எல்லாமே ஒன்று தான். சரி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு என்னால் கடந்து செல்ல முடியும். இன்றைக்கி இவ்வளோ தான் அவர் மனதிற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தியான்னு கேட்டால் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஏதோ ஒரு சில விஷயங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறோம், முக்கியமான விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோம். அப்போ என்னுடைய வாழ்க்கை இப்போது போல் எப்போதும் இருக்க வேண்டுமா,
இல்லை இப்போது இருக்கிற மாதிரி எல்லாம் இதை காட்டிலும் இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும், நான் ஒரு வெற்றியாளனாக என்னை அடையாளப்படுத்த வேண்டும், இன்னும் உயரிய நிலைகளுக்கு நான் செல்ல வேண்டும் விரும்புகிறேனா, அப்போ அதுக்கு எது காரணம்? என்னுடைய மனது காரணம். என்னுடைய மனது இருந்துதான் நிச்சயமாக, அதை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ என்னுடைய மனதை எப்படி நான் கட்டுப்படுத்துவது, என் மனதை எப்படி நான் வழிக்கு கொண்டு வருவது, என் மனதோடு இணைந்து நான் எப்படி செயல்படுவது, இதெல்லாம் நமக்கு செய்யணும்னா இந்த மனதிற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ என்னுடைய மனது நினைத்தால் நிச்சயமாக அது என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்குள்ள ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே. யுஎஸ்ஏவை சேர்ந்த கிறிசல்டா அஷ்ரா இன்று தனது 8ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அன்பானவர்களே, இன்று விழா கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 118:24. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மனதை நெறிப்படுத்துவோம், வாழ்வில் வெற்றி காண்போம் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.